ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கடைசி வைகாசி மாத பிரதோஷம் இல்லையா? இன்னைக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனையாக வைத்தீஸ்வரா அப்படின்ற பாடலை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோங்க. புக்கு இருக்கிறவங்க புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. பாடலை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அப்படி புக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுன்னு பாடலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வைத்தீஸ்வரா அப்படின்னு நம்ம சிவபெருமானை நினைத்து நம்ம இந்த பாடலை பாடுகிறோம். வைத்தீஸ்வரனா வைத்தியம் பார்க்கிறவர் பகவான் சிவபெருமான் இல்லையா? அதனால வைத்தீஸ்வரன்ற பேரு சிவபெருமானுக்கு இருக்கு. அதனால அவரை நம்ம நினைத்து நம்ம இந்த பாடலை அர்ப்பணிக்கிறோம், அதாவது பாடுகிறோம். நம்ம வாய்ப்பாட்டால நம்ம பாடி அர்ப்பணிக்கிறோம். அதாவது நிறைய பக்தி செலுத்துகிறது முறை நிறைய இருக்குங்க. அதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது ஒரு வீடியோ போதாதுங்க பக்தி எப்படி செலுத்தணும் அப்படின்னா. அதாவது சில பேர் சரணாகதி ஆவார்கள். சரணாகதின்னா பரிபூர்ண சரணாகதி. பகவானையே எந்நேரமும் நினைத்து பகவானையே போற்றி புகழ்ந்து அவர்கள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்வார்கள். அது ஒரு சரணாகதி. அடுத்த சரணாகதி என்னவென்றால் பாடலை பாடி பகவானையே நினைத்து பாடலை பாடிக்கொண்டு இருக்கின்ற ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள். அதன் மூலமாக தன்னுடைய பக்தியை வெளிக்காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். பாடல்கள் மூலம் பாடி பகவானை சரணடைகிறோம். அதன் மூலம் நம்ம பகவானை சரணடையும் போது நமக்கு நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம். மற்றும் எந்நேரமும் பகவானை நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாம ஜபம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது ஒரு சரணாகதி அப்படின்னு சொல்லலாம். பரிபூர்ண சரணாகதி அப்படின்னா நம்மளுடைய பக்தி நம்பிக்கையும் பக்தியும் சேரும்போது நம்ம பகவானை நினைத்து நம்ம சரணாகதி ஆகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த டாப்பிக்கை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாங்க. நேரமின்மை காரணமாக நம்ம வைத்தீஸ்வரா அப்படின்ற பாடலை பாடலாம். ஏன்னா நிறைய லாங்காக போச்சுன்னா வீடியோஸை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால தான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இது இப்போ வைத்தீஸ்வரா அப்படின்ற பாடலை நம்ம எல்லாரும் கற்றுட்டு கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, இன்னைக்கு பாடலாம். அப்படின்னா வீட்லேயும் பாடலாங்க. நிறைய பாடல்கள் அப்லோடு பண்ணியிருக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை தேவாரம், அப்புறம் திருவாசக பாடல்கள், அப்புறம் இப்போ சிவ பிரதோஷ பாடல்கள், நிறைய முருகன் பேரில் பாடல்கள், மந்திர ஜபங்கள் எல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு ஆல் அப்படின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்கள் மொபைலில் உடனுக்குடன் தெரிய வருங்க. நிறைய பயனுள்ள வீடியோஸ்கள் இருக்குது. சரி வாங்க, நம்ம இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். வைத்தீஸ்வரா அப்படின்ற பாடலை பாடலாம். வாங்க, புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, பிரதோஷ புக்கு. வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, அன்னை தையில் நாயகியின் அகதீஸ்வரா, அடியவரை ஆளுகின்ற அருளீஸ்வரா, அன்னை தையில் நாயகியின் அகதீஸ்வரா, அடியவரை ஆளுகின்ற அருளீஸ்வரா, தில்லையிலே ஆடுகின்ற ஜெகதீஸ்வரா, சிவசங்கராய சங்கராய பரமேஸ்வரா, தில்லையிலே ஆடுகின்ற ஜெகதீஸ்வரா, சிவசங்கராய சங்கராய பரமேஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா,
மாமதுரை ஆளுகின்ற சுந்தரேஸ்வரா, மங்கள மீனாட்சி மகிழ் சர்வேஸ்வரா, மாமதுரை ஆளுகின்ற சுந்தரேஸ்வரா, மங்கள மீனாட்சி மகிழ் சர்வேஸ்வரா, அன்னை அபிராமி துணை அமுதீஸ்வரா, சிவசங்கராய சங்கராய பரமேஸ்வர, அன்னை அபிராமி துணை அமுதீஸ்வர, சிவசங்கராய சங்கராய பரமேஸ்வர, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, உண்ணாமலை அன்னமகிழ் உலகீஸ்வரா, அண்ணாமலை ஆளும் அருளாளேஸ்வரா, உண்ணாமலை அன்னை மகிழ் உலகீஸ்வரா, அண்ணாமலை ஆளும் அருளாளேஸ்வரா, ஆலங்காட்டில் ஆடுகின்ற ஐயா ஈஸ்வரா, அன்னை சிவகாமி புகழ் பரமேஸ்வரா, ஆலங்காட்டில் ஆடுகின்ற ஐயா ஈஸ்வரா, அன்னை சிவகாமி மகிழ் பரமேஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, குற்றம் குறை களை பவனே குற்றாலீஸ்வரா, உற்றது துணைவானவனே சர்வேஸ்வரா, குற்றம் குறை களைபவனே குற்றாலீஸ்வரா, உற்ற துணையானவனே சர்வேஸ்வரா, மனக்குறைக்கு மருந்தளிக்கும் மருந்தீஸ்வரா, மங்களங்கள் கூட்டி வைக்கும் பரமேஸ்வரா, மனக்குறைக்கு மருந்தளிக்கும் மருந்தீஸ்வரா, மங்களங்கள் கூட்டி வைக்கும் பரமேஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வந்த வினை நோயகற்றும் வைத்தீஸ்வரா, வந்து விட்டோம் முன்னடிக்கே வைத்தீஸ்வரா, வந்த வினை நோயகற்றும் வைத்தீஸ்வரா, வந்து விட்டோம் முன்னடிக்கே வைத்தீஸ்வரா, தீத்தருக்கும் தில்லை நடராஜேஸ்வரா, தீதருக்கும் தில்லை நகர் ராஜேஸ்வரா, சிவசிவாய அரஹராய செல்வேஸ்வரா, சிவசிவாய ஹரஹராய செல்வேஸ்வரா, வந்த வினை நோயகற்றும் வைத்தீஸ்வரா, வந்து விட்டோம் முன்னடிக்கே வைத்தீஸ்வரா, தீதர்க்கும் தில்லை நடராஜேஸ்வரரே, சிவசிவாய ஹரஹராய செல்வேஸ்வரா, தீதர்க்கும் தில்லை நடராஜேஸ்வரரே, சிவசிவாய ஹரஹராய செல்வேஸ்வரரே, வைத்தியநாதா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, வைத்தீஸ்வரா எங்கள் வைத்தீஸ்வரா, திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி, திருச்சிற்றம்பலம். என்ன அன்பர்களே, இந்த பாடலை எல்லாரும் கத்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வைத்தீஸ்வரா அப்படின்ற அற்புதமான சிவபெருமானுடைய பாடல். இந்த பாடலை நீங்கள் காலையிலையும் பாடலாம், மாலையிலையும் பாடலாம், வீட்லேயும் பாடலாம், கோவில்லையும் பாடலாங்க. நிறைய டிவோஷனல் சாங்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சிவபெருமான் மீது பாடல்கள், சிவபெருமான் அதாவது தேவார கூட்டு பிரார்த்தனை பாடல்கள், திருவாசக பாடல்கள், பிரதோஷ பாடல்கள், முருகன் பேரில் பாடல்கள், மந்திர ஜபங்கள் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அவசியம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா.
என்ன பாடணும், கூட்டு பிரார்த்தனை அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, நம்ம என்ன பாடணும், என்ன பாடல் பாடணும் சிவபெருமானுக்கு? பாடலை பாடணும்னு தோணும், ஆனால் என்ன பாடல் பாடணும்னு தெரியாது இல்லையா? அவங்க எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. பாடலே பாட தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர், எனக்கு பாடவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் கோவிலில் இருக்காங்க. நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பாடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோடையே சேர்ந்து பாடுவாங்கங்க. அப்படி இல்லைன்னா புக்கு எங்ககிட்டேருந்து வாங்கி சேர்ந்து பாடுவாங்க. அப்படி பாடும்போது அவங்களுக்கு பாடல் தானாகவே தனியாகவே புக்கை பார்க்காமையே பாடுகிறார்கள் நிறைய பேர். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்கள் பலனடையும் போது நமக்கு தானாகவே பலன்கள் சேரும். மேலும் ஆல் இன் ஒன் சூன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் நம்மளுடைய வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோடு பண்ணும்போது அதில் ஆன்லைன் ஷாப்பிங் ஜோன் வருங்க. அந்த லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அதை டச் பண்ணாலே போதும், ஓப்பன் ஆகும் லிங்க்கு. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஆன்லைன் மூலமாக தேவாரம் பாடல்கள் இருக்குது, திருவாசக பாடல்கள் இருக்கிறது, பிரதோஷ புக்கு கூட ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அப்படி டைரெக்டாக கடைகளில் போய் வாங்கணும் அப்படின்றவங்க கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா கோவில் கடைகள்லையும் கிடைக்கிறது, நிறைய கடையில் கிடைக்குதுங்க. போய் வாங்கி பலன் பெறுவீர்கள். அற்புதமான பாடல், ராகம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம பாடலை பாடி நம்முடைய பிரார்த்தனையை வைக்கும்போது அதற்கு பலன் கண்டிப்பாக ஏராளமாக நமக்கு சேரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.